بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أظله الله في أرض فلات. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஒரு அடியானை விட. எப்படிப்பட்ட அடியான்? அவன் தன்னுடைய ஒட்டகத்தை பாலைவனத்திலே தொலைத்து விட்டான், காணாமல் ஆக்கிவிட்டான். அப்படிப்பட்ட அடியான் அந்த ஒட்டகம் கிடைத்த சமயத்தில் எவ்வளவு ஆனந்தமும் சந்தோஷமும் அடைகிறானோ அதைவிட அல்லாஹ் பன்மடங்கு மகிழ்ச்சி பெறுகிறான் தன்னுடைய அடியானை பார்த்து. அந்த அடியார், அந்த மனிதர் தன்னிடத்தில் அவர் நடந்து கொண்ட அந்த விஷயத்தை பார்த்து அந்த மனிதன் சந்தோஷப்படுவதை விட, ஒட்டகம் காணாமல் போனது ஒரு பெரிய வறண்ட பாலைவனத்திலே, ஆனால் அதை மறுபடியும் அவர் பெறுகிறார், அவர் அந்த ஒட்டகத்தை கண்டுகொள்கிறார். அப்படி கண்டுகொள்ளக்கூடிய சமயத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அவரை அதைவிட ஆனந்தப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து. அந்த அடியான் என்ன செய்து கொண்டான், என்ன நடந்து கொண்டான், அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்று பார்த்தால், தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவன். தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி என்பது அங்கு தெரிகிறது. உலகத்தில் நாம் யாரையெல்லாம் மகிழ்ச்சி படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறோம். நமது குழந்தைகள், நமது பேர குழந்தைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நண்பர்கள், இப்படி எத்தனையோ பேர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி உள்ள முயற்சி நம்மிடத்தில் இருக்குதா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம், காரியம் நம்மிடத்தில் உண்டா என்று பார்த்தால் அது மிகவும் குறைவாகவே இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுகிறான். ஒரு மனிதன் உலகத்தில் காணாமல் போன பொருள் மறுபடியும் கிடைத்து விட்டால் அவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய புதையல் கிடைத்ததை போன்று ஆனந்தமாக இருக்குமோ அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அன்றைய காலத்தில் ஒரு ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒட்டகத்தினுடைய மதிப்பு அந்த அரபகத்தில் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு வாகனமோ அல்லது உயர்ந்த காரோ அல்லது நம்மிடத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்களோ பொருள்களோ தொலைந்து போய்விட்டால், அல்லது அற்பம் சின்ன பொருள் தான், ஆனால் அதை நம்ம பிரியத்தோடு வைத்திருந்தோம், ஆனால் அது காணாமல் போயிடுச்சு. காணாமல் போய்விட்டு அந்த சமயத்தில் அவ்வளவு கவலைகள் இருக்கும். அதே போல மனிதனை பாவம் செய்யும் போது அல்லாஹ் மிகப்பெரிய இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் கவலை கொள்கிறான். எப்படி நாம் தொலைந்து போனதை பற்றி கவலைப்படுகிறோமோ அது கிடைத்து விட்டால் எவ்வளவு ஆனந்தமும் சந்தோஷமும் நமக்கு ஏற்படுகிறதோ அதை விட இந்த அடியார் தௌபா செய்து விடும் பொழுது அவ்வளவு அதை விட ஆனந்தப்படுகிறான். மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதனிடத்தில் அல்லாஹ் உடனடியாக தண்டனையோ அல்லது உடனடியாக அவனை பழி வாங்குதலோ கிடையாது. எதை எதிர்பார்க்கிறான்? மனிதன் தௌபா செய்து மீண்டு வர வேண்டும். அந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைய வேண்டும். அதற்காக வேண்டிதான் மனிதனை நாம் பாவத்தில் படைத்திருக்கிறோம், பாவம் செய்யக்கூடிய மனிதனாக நாம் படைத்திருக்கிறோம். ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் ஏற்படுகிறது.
அல்லாஹ்வுடைய அதிருப்தி உண்டாகிறது. எப்ப அந்த பாவத்திலிருந்து மீண்டு அந்த பாவத்தின் வழியை திரும்பி அந்த பாவத்தின் வழியிலே போகாமல் தௌபா செய்து மீண்டு விடுகிறானோ அந்த மனிதன், அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சந்தோஷப்படுகிறான், சந்தோஷம் அடைகிறான். தௌபா செய்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அந்த செயல் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது, அந்த செயல் பக்கம் சிந்தனை வரக்கூடாது, அந்த செயல் பக்கம் எந்த ஒரு நினைவிலையோ கனவுலையோ எதிலையுமே அந்த சிந்தனை வரக்கூடாது. அப்படிப்பட்ட தௌபா தான் அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. நாம் துஆ செய்யக்கூடிய அந்த சமயத்தில் பொதுவாக நம்முடைய தேவைகள் என்ன, என்ன எதிர்பார்ப்பு, என்ன காரியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும் அப்படின்ட்டு தான் நாம் கையேந்தி நினைவுக்கு வருகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு துஆ செய்யும் பொழுது தன்னுடைய பாவத்தை வருந்தி முதலாக தௌபா செய்துவிட்டு அப்புறம் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்குதல். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்முடைய தௌபாக்களை வைத்துட்டு பாவ மன்னிப்பை கொண்டு வந்துட்டு, பாவ மன்னிப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு பொதுவாக காமனாக கேட்பதல்ல, மாறாக சிந்தித்து நாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறை நாம் செய்துட்டோம், இந்த நபர்களோடு அல்லது இந்த இடத்துல இந்த பொருளோடு நாம் இந்த தவறை செய்தோமே, யா அல்லாஹ் இந்த தவறை நீ மனப்பூர்வமாக மன்னித்துடு, நான் அந்த தவறை மறுபடியும் செய்ய போறதில்லை, செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொண்டு தௌபா செய்யக்கூடிய அந்த மனிதன், அந்த தௌபாவுக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய கோரிக்கைகள், கேட்கக்கூடிய கோரிக்கைகள், நாம் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான். நம்முடைய கோரிக்கைக்கு முன்னால் தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதுதான் இதனுடைய கருத்து. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை செயல்கள் மறுமையில அல்லாஹ் தன்னுடைய கருணையையும் தன்னுடைய அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் மறுமையில சந்தோஷம் அடைகிறான். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனை பார்த்து சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பாவங்களை வருந்தி தௌபா செய்யக்கூடிய மனிதனை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். இவ்வுலகத்துல மனிதன் பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காரியம், அவன் தான் வருந்திய, தான் நினைத்து கண்ணீர் விட்ட, தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்த அந்த தௌபாவை அல்லாஹ் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறான். படைத்த இறைவன், பரிபாலிக்கக்கூடிய ரப்பு, சக்தி வாய்ந்தவன், உலகத்தையே ஆட்சி ஆளக்கூடிய அடக்கி ஆளுபவன், அந்த அல்லாஹ் நம்மின் மீது சந்தோஷப்படுகிறான் தௌபாவின் மூலமாக அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரகசியமான ஒரு தொடர்பு. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்தாரிடத்துல நாம் பகிரங்கப்படுத்தியோ நம்முடைய தவறுகளை சொல்லல, அல்லாஹ்விடத்துல ரகசியமான முறையில நாம் கூறுகிறோம், தௌபாவை செய்கிறோம், அல்லாஹ் அதன் மூலமாக சந்தோஷப்படுகிறான். ஆனால் உலகத்துல ஒரு மனிதன் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை நாம் பல நபர்களுக்கு முன்னால் கூட்டங்கள்ல மேடைகள்ல அவர்களை நாம் புகழணும், அல்லது அவர்களிடத்துல நாம் பணிவாக நடந்து கொள்ளணும், அல்லது அவர்களிடத்துல நாம் வேற ஏதாவது ஒரு காரியங்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக அவர்களிடத்தில் நடந்து கொண்டால் அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. தன்னுடைய அடியான் ரகசியமாக தன்னிடத்துல தௌபாக்களை செய்தாலும், யாருக்கும் தெரியாமல் தௌபாவை அல்லாஹ்விடத்துல மனம் வருந்தி செய்தாலும் அதுல சந்தோஷப்படுகிறான், அதுல தான் அவன் ஆனந்தப்படுகிறான். அப்ப அல்லாஹ்வை மகிழ்ச்சி பெறக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு செயல் தௌபாவில் இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 6309 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாவங்களை விட்டும் தௌபா செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.